அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்த நாளில் தொடர் வேதாகமத்துல யோபுவின் புத்தகம் 17வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். யோபு 17. என் உயிர் ஊசலாடுகின்றது, என் நாள்கள் முடிந்து விட்டன, கல்லறை எனக்கு காத்திருக்கின்றது. உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர். என் கண் முன் அவர் தம் பகைமையே நிற்கின்றது. நீரே எனக்கு பணயமா இருப்பீராக, வேறு யார் எனக்கு கையடித்து உறுதியளிப்பார்? அறிய முடியாதபடி அவர்கள் உள்ளத்தை அடைத்து போட்டீர், அதனால் அவர்கள் மேன்மை அடைய விடமாட்டீர். கைமாறு கருதி நண்பர்க்கு எதிராய் புறங்கூறுவோரின் பிள்ளைகளின் கண்களும் ஒளியிழந்து போம். என் இனத்தார்க்கு என்னை பழி சொல்லாக்கியுள்ளார். என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர். கடுந்துயரால் என் கண்கள் மங்குகின்றன. என் உறுப்புகள் எல்லாம் நிழல் போல் ஆகின்றன. இதை கண்டு நேர்மையானவர் திகைக்கின்றனர். குற்றமற்றோர் இறைப்பற்று எல்லார் மேல் சீற்றமடைகின்றனர். நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பர். கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பர், கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் திரும்பி வாருங்கள், வந்தாலும் ஞானம் உள்ள எவரையும் உங்களில் காண மாட்டேன். கடந்தன என் நாள்கள், தகர்ந்தன என் திட்டங்கள், அவ்வாறு ஆயின என் இதய நாட்கள். அவர்கள் இரவை பகலாக திரிக்கின்றனர், ஒளி இருளுக்கு அண்மையில் உள்ளது என்கின்றனர். இருள் உலகையே என் இல்லமென எதிர்பார்ப்பேனாகில், என் படுக்கையை இருளிலே விரிப்பேனாகில், படுகுழியை நோக்கி என் தந்தையே என்றும், குழுவை நோக்கி என் தாயே என் தமக்கையே என்றும் புகழ்வேனாகில், பின் எங்கே என் நம்பிக்கை? என் நம்பிக்கையை காணப்போவது யார்? நாம் ஒன்றாய் பொழுதுக்கு போகும்போது இருள் உலகில் வாயில் வரை அது இறங்குமா? தீயோரின் தவிர்க்க முடியாத முடிவு. பகுதி 18. அதற்கு சூகாவியனான பில்தாது சொன்ன பதில்: எப்போதும் உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகிறேன். சிந்தித்து பாரும், பின்னர் நாம் பேசுவோம். மக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? மதியினர்களோ நாங்கள் உம் கண்களுக்கு. சீற்றத்தில் உம்மையே நீர் கீறிக்கொள்வதனால் உம் பொருட்டு உலகம் கைவிடப்பட வேண்டுமா? பாறையும் தம் இடம் விட்டு நகர்த்தப்பட வேண்டுமா? தீயவரின் ஒளி அணைந்து போம், அவர்களது தீக்கொழுந்து எரியாது போம். அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும், அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம், அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும். அவர்களின் கால்களே அவர்களை வலைக்குள் தள்ளும். அவர்கள் நடப்பதோ கன்னிகள் நடுவில்தான். கன்னிகள் அவர்களின் குதிகாலை சிக்கி பிடிக்கும், சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும். மண் மீது அவர்களுக்கு சுருக்கும், பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன. எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும், கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும். பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிவிடும், தீங்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும். நோய் அவர்களின் தோலை தின்னும், சாவின் தலைபேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும். அவர்கள் நம்பியிருந்த கூடாரத்தில் நின்று பிடுங்கப்படுவர், அச்சம் தரும் அரசன் முன் கொணரப்படுவர். அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது, அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது. கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம், மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம். அவர்களின் நினைவே அவனியில் இல்லாது போம், மண்ணின் முகத்தே அவனுக்கு பெயரே இல்லாது போம்.
ஒளியில் இருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவர். உலகில் இருந்தே அவர்கள் துரத்தப்படுவர். அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரமும் வழித்தோன்றலும் இல்லை. அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாரும் இல்லை. அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை, திகிலுற்றது கீழ்திசை. அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்கிசை, திகிலுற்றது கீழ்திசை. கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதே, இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபின் புத்தகம் 17 மற்றும் 18 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாகாலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள், ஆதரவு அளியுங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.